Hello students, 11th standard unit 4 la work energy and power பார்க்கலாம். So work na என்ன சொல்லுவோம், physical work mental work ரெண்டுமே work ன்னு தான் சொல்றோம். So physically செய்யற workம் work ன்னு தான் சொல்லுவோம். நம்ம mentally எதனா sums போறது படிக்கிறது இதுவும் work தானே. நம்ம கம்ப்யூட்டர்ல பார்க்கிறது இதெல்லாம் நம்ம mentally பண்ற work. So அதுவும் நமக்கு work தான். பட் physics பொறுத்த வரைக்கும் நம்ம physical work மட்டும் அக்கவுண்ட்ல எடுத்துப்போம். ஒர்க்னா என்ன, ஒரு ஆப்ஜெக்டில் ஃபோர்ஸு நம்ம கொடுத்தோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே புஷ்ஷோ ஒரு புல்லோ கொடுத்தோம்னா அது மூவ் ஆகும். ஸோ அது டிஸ்பிளேஸ் ஆகும். ஸோ அதுதான் ஒர்க் டன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒர்க் எப்படி சொல்கிறாங்கன்னா ஒர்க் இஸ் செட் டு பி டன் பை த ஃபோர்ஸ் when the force applied on the body displaces it. ஸோ ஃபோர்ஸ் கொடுக்க சொல்ல பாடி டிஸ்பிளேஸ் ஆகுது, அதுதான் ஒர்க்குன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஒர்க் செய்யறதுக்கு நமக்கு ஒரு அபிலிட்டி வேணும், அதுதான் நம்ம எனர்ஜின்னு சொல்கிறோம். To do work, energy is required. In simple words, energy is defined as the ability to do work ன்னு சொல்கிறோம். அடுத்தது power. The rate of work done is called power. ஸோ மூணு விஷயம் work, energy and power. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒர்க்னா என்ன, ஃபோர்ஸ் கொடுக்குறா டிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா அது ஒர்க். ஸோ ஒர்க் ஈக்குவல் டு force into distance அப்படின்னு சொல்கிறோம். So let us consider force effector acting on a body which moves it by a displacement in some direction dr vector. The expression for work done W by the force on the body is mathematically written as W equal to F vector dot dr vector. So இது வந்து mathematical expression, work done is equal to force into displacement F vector dot dr. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹெவி பாக்ஸை இவங்க இப்படி புல் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் இருக்குது, இந்த டைரெக்ஷனில் இருக்குது. எஃப்ன்ற இந்த டைரெக்ஷனில் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இந்த இனிஷியல்லேருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது, அப்போ டிஸ்பிளேஸ் ஆகுது. ஸோ ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஒரு ஆங்கிள் டீட்டா உருவாகுது. இப்போ இதை எப்படி எழுதலாம், ரெண்டாக ரிசால்வ் பண்ணால் எஃப் காஸ் டீட்டா எஃப் சைன் டீட்டா. ஸோ டீட்டா இருக்கிறதுனால ரெண்டு காம்போனண்ட்டாக ரிசால்வ் பண்ணலாம். நம்ம இந்த ஹாரிசான்டல் காம்போனன்ட் மட்டும் தான் நம்ம இங்கே கன்சிடர் பண்ண போகிறோம், ஏன்னா இந்த டைரெக்ஷனில் தான் நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இதை எஃப் காஸ் டீட்டா அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ கொடுத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் எஃப் டாட் டிஆர் வெக்டர் இஸ் அ ஸ்கேலார் ப்ராடக்ட். இப்போ நீங்கள் இதை எப்படி எழுதலான்னா இந்த ஃபார்முக்கு W ஈக்குவல் டு எஃப் காஸ் டீட்டா இன்டூ டிஆர் நீங்கள் டேரெக்டாக கொடுக்குறாங்க. இன்னொரு ஃபார்ம் மேத்தமெட்டிக்கல்லேருந்து இதை எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸில் ஒரு எக்ஸ்பிரஷன் பார்த்துருப்பீங்க, ஃபார்முலா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்னு இருந்தால் ஏபி காஸ் டீட்டான்னு எழுதலாம். ஸோ அதே ஃபார்மில் இருக்கிறதுனால எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டரை எஃப் டிஆர் காஸ் டீட்டா, எப்படி ஏபி காஸ் டீட்டாவோ அதே மாதிரி எஃப் டிஆர் காஸ் டீட்டா அப்படின்னு எழுதணும். ஸோ அப்போ நமக்கு ஒர்க் டனுக்கான ஃபார்முலா கிடச்சிச்சா, W ஈக்குவல் டு எஃப் டிஆர் காஸ் டீட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இது ப்ராடக்ட் ஆஃப் ரெண்டு வெக்டராக இருக்குது. நமக்கு தெரியும் டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் வந்து ஒரு ஸ்கேலாராக தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ here the product F vector dot dr is a scalar product. The scalar product of two vectors is a scalar. So ரெண்டு வெக்டருக்கு நம்ம டாட் ப்ராடக்ட் எடுத்தோன்னா அது ஸ்கேலார். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒர்க் டன் இஸ் a scalar quantity. ஸ்கேலார் குவான்டிட்டினா மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும், நோ டைரக்ஷன். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, இட் ஹாஸ் ஒன்லி மேக்னிடியூட் அண்ட் நோ டைரக்ஷன். இதோட எஸ்ஐ சிஸ்டம், எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா ஒர்க் டனுக்கு நியூட்டன் மீட்டர் ஆர் ஜூல். இட்ஸ் டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து ml ஸ்கொயர் T பவர் -2. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் டன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஃபோர்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆங்கிள் பிட்வீன் தம். ஸோ W ஈக்குவல் டு எஃப் காஸ் டீட்டா டிஆரில், ஸோ ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆங்கிள் பிட்வீன் தம் காஸ் டீட்டா. ஸோ இது மூணு குவான்டிட்டியை பொறுத்து தான் ஒர்க் டன், இந்த மூணு ஃபேக்டர்ஸை பொறுத்து தான் ஒர்க் வந்து நமக்கு மாறும், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா when the force is 0, ஃபோர்ஸே ஆக்ட் பண்ணல, ஃபோர்ஸே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ரொம்ப ஃப்ரிக்ஷனில் ஸ்மூத் சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா அதில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படி, இப்போ ஒரு அதில் ஒரு பாடி மூவ் ஆச்சுன்னா அது வந்து வில் கண்டினியூ டு மூவ் to do so as no force is acting along the plane. So for example, a body moving on a horizontal smooth frictionless surface will continue to do so as no force is acting along the plane. ஸோ ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆக சொல்லும், அந்த நிறுத்து ஃப்ரிக்ஷன் இருந்தால் தான் ஸ்டாப் ஆகும், ஃப்ரிக்ஷனே இல்லைனா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஃபோர்ஸே அந்த மாதிரி ஒரு இது சான்ஸே இல்லை, அந்த மாதிரி ஒரு ஐடியல் சுச்சுவேஷன் அது நடக்காது. பட் அந்த இடத்துல என்ன இருக்கும், ஃபோர்ஸ் இஸ் 0, அப்படி இருந்தால் ஃபோர்ஸ் 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. டிஸ்பிளேஸ்மெண்ட் 0னா என்ன அர்த்தம், மூவ் ஆகலைன்னு அர்த்தம், டிஸ்பிளேஸே ஆகலை. ஆப்ஜெக்ட் மூவ் ஆனால் தான் நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்துச்சுன்னு சொல்கிறோம். இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டே 0ன்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆள் வந்து ஒரு வாலை தள்ளுறாரு, இப்படி புஷ் பண்ணுறாரு, ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. இங்கே ஃபோர்ஸே இல்லைன்னு சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் கேஸில் ஃபோர்ஸே ஆக்ட் ஆகலை. பட் இந்த கேஸில் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, டிஸ்பிளேஸ் ஆகாது வால். அப்போ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. ஸோ இது வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள் ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்ற கேஸுக்கு.
அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா when the force and displacement of perpendicular theta 90 degree இங்கே பாருங்கள் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்குது டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்குது ஸோ ரெண்டு perpendicular இது என்னென்னா எம்ஜிக்கு எம்ஜி அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இங்கே வந்து ஆக்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள் 90 என்ன இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா cos 90 அப்படின்னு அப்ளை பண்ணலாம் இப்போ தீட்டா 90 தானே இங்கே ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள் 90 ஸோ இந்த தீட்டாவில் 19 சப்ஸ்டியூட் பண்ணால் cos 90 0 ஆகிடும் ஸோ அப்போ ஒர்க் டன் 0 ஆகிடும் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் செய்யப்படுற ஒர்க் வந்து 0 அதே மாதிரி இங்கே சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வரும் சர்க்குலர் மோஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்குது ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது ஸோ ரெண்டுத்துக்கு உள்ள ஆங்கிள் 90 அப்போ cos 90 இங்கேயும் 0 அப்போது ஒர்க் டன் பை த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து இங்கே 0 அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபோர்ஸ்னால் என்னென்னா இப்போ நம்ம ஒரு ஃபுட்பால் விளையாடுறப்ப ஒரு கோல் கீப்பரை நோக்கி பால் கிக் பண்ணாங்கன்னா அது ஒரு ஃபோர்ஸோடு போகிறப்ப இந்த கோல் கீப்பர் வந்து அந்த பாலை ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த ஃபோர்ஸை எதிர்த்து அவர் கேட்ச் பிடிக்கிறார் இல்லையா அப்போ அந்த ஃபோர்ஸை தடுக்கிறார் ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸ் பேர் நெகட்டிவ் ஒர்க் டன் அப்படின்னு சொல்கிறாங்க தேர் ஆர் மெனி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் நெகட்டிவ் ஒர்க் டன் பை அ ஃபோர்ஸ் இன் அ ஃபுட்பால் கேம் the goalkeeper catches the ball coming towards him by applying a force such that the force is applied in a direction opposite to that of the motion of the ball till it comes to rest in his hands. During the time of applying the force, he does a negative work on the ball as shown in the figure. So, this is the negative work done example. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பை அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஸோ இப்போ ஒர்க் டன் பார்த்தோம் இப்போ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி ஒர்க் டன் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம் when a constant force F act on a body the small work done dW by the force in the producing a small displacement dr is given by the relation dW equal to F cos theta dr so work done W equal to F cos theta dr இங்கே கொஞ்சமாக ஒர்க் பண்ணுறோம் ஸோ ஸ்மால் ஒர்க் dW ஸோ ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் dr ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் dW equal to F cos theta dr இப்போ ஸ்மால் ஒர்க் டன்னா அப்போ டோட்டல் ஒர்க் டன் எப்படி எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அது எப்படி கண்டுபிடிக்கலாம் டோட்டல் ஒர்க்னா இன்டகிரேட் பண்ணோம் ஸோ dW இந்த பக்கம் இதையும் இன்டகிரேட் பண்ண போகிறோம் the total work done in producing a displacement from initial position Ri to final position Rf so initial position வந்து Ri final position Rf so integrate பண்ணால் dW கிடைக்கும் so W equal to initial position Ri to Rf dW இந்த பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம் அப்போ ஃபோர்ஸால் எதுவும் மாற போகிறதில்ல ஃபோர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது அப்போ இன்டகிரேட் பண்ண தேவையில்லை வெறும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம் ஸோ அப்படி இன்டகிரேட் பண்ணால் எஃப் காஸ் தீட்டாவை அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு டிஆரை மட்டும் இன்டகிரேட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா W equal to integral of Ri to Rf F cos theta dr F cos theta கான்ஸ்டன்ட் இருந்தாலும் அதை வெளியே எடுத்துக்கிறோம் அதை இன்டகிரேட் பண்ண போகிறதில்ல டிஆரை மட்டும் இன்டகிரேட் பண்ணலாம் ஸோ இன்டெக்ரல் ஆஃப் Ri to Rf dr உங்களுக்கு தெரியும் dW இன்டகிரேட் பண்ணால் W dr இன்டகிரேட் பண்ணால் R ஸோ லோவர் அண்ட் அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா Rf மைனஸ் Ri அப்படின்னு கிடைக்குது ஸோ கான்ஸ்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படியே இருக்குது F cos theta இன்ட்டு Rf மைனஸ் Ri இப்போ இதுக்கு கிராஃப் வரைய போகிறோம் இந்த எஃப் ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஒரு கிராஃப் ஸோ F cos theta y ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை x ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம் ஸோ இப்படி கிராஃப் வரைஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் இப்படி இவ்வளோ இருக்குது ஸோ ஃபோர்ஸ் இந்த இடத்துல ஆக்ட் ஆகுதுன்னா இந்த மாதிரி கிராஃப் ஒரு ரெக்டாங்கிள் கிராஃப் கிடைக்குது ஸோ இந்த ஏரியா அண்டர் த ரெக்டாங்கிள் கிராஃப் இந்த கிராஃப்க்கு அடியில் இருக்கிற ஏரியா தான் நமக்கு ஒர்க் டன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் வந்து எது கொடுக்குதுன்னா the area under the graph the graphical representation of the work done by a constant force is shown in the figure the area under the graph shows the work done by the constant force ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் கிராஃப் வரைஞ்ச கிடைக்கிற கிராஃப் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் வரைஞ்சா ஒரு கிராஃப் இந்த மாதிரி கிடைக்குது ஸோ இதுக்கு அடியில் இருக்க இந்த ஏரியா தான் நமக்கு என்ன கொடுக்குது எவ்வளோ ஒர்க் டன் அப்படின்றது கொடுக்குது the area under the graph shows the work done by constant force ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஒர்க் டன் பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அடுத்தது ஒர்க் டன் பை அ வேரியபிள் ஃபோர்ஸ் பார்க்கலாம் இப்போ ஒர்க் டன் பை அ வேரியபிள் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டோம் இது வேரி ஆகுதுனால ஃபுல்லாகவே இன்டெகிரேட் பண்ணோம் எஃப் காஸ் தீட்டாவும் சேர்த்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இந்த காம்பனண்ட் ஆஃப் வேரியபிள் ஃபோர்ஸ் எஃப் ஆக்ட் ஆன் அ பாடி த ஸ்மால் ஒர்க் டன் dW by the force in producing a small displacement dr is given by the relation dW equal to F cos theta dr F cos theta is component of variable force F
ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு திருப்பி டோட்டல் ஒர்க் டன் வேணும்னா அதே மாதிரி இன்டகிரேட் பண்ண போகிறோம். டிடபிள்யூயும் எஃப் காஸ் தீட்டா டிஆர். சின்ஸ் இட்ஸ் அ வேரியபிள் ஃபோர்ஸ், அது கான்ஸ்டன்ட்றதுனால அப்படியே வச்சுக்கணும். இது வேரியபிள்னா ஃபுல்லாகவே நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணனா இனிஷியல் பொசிஷன் ஆர்ஐ, ஃபைனல் பொசிஷன் ஆர்எஃப். ஸோ நம்ம அதே மாதிரி integrate பண்ணுறோம். ஸோ RI to RF dW equal to RI to RF F cos theta dr. இப்போ இது டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுக்கலாம், இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கிராஃப் வரைய போகிறோம். கிராஃப் வரைஞ்சோன்னா F cos thetaவை y ஆக்சிஸில், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை அதே மாதிரி x ஆக்சிஸில் எடுத்து வந்தால் நம்ம வேரியபிள் ஃபோர்ஸான கிராஃப் இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ ஏரியா அண்டர் த கிராஃப் gives us the work done by the variable force. ஸோ வேரியபிள் ஃபோர்ஸ்க்கான ஒர்க் டன்னை நீங்கள் இங்கே பார்க்குறீங்க.